கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகர் இந்த உலகத்திலே அநேகர் அறிய விரும்பாத ஈவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரால் அழைக்கப்பட்ட அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டு முன்குறிக்கப்பட்டவர்கள் கூட அநேகர் அறிய விரும்பாத, ஆனால் அதே சமயம் ஒரு அற்புதமான ரகசியமாய் இருக்கிற தேவ கட்டளையை குறித்து, தேவ ரகசியத்தை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவதின் உண்மையான ரகசியம் என்ன? எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை உயர்த்த விரும்புகிறார். ஆபிரகாமோடு பார்த்து சொன்னபோது கர்த்தர் சொன்ன வார்த்தைகள், மோசே மூலமாக தேவ ஜனங்களுக்காய் சொல்லப்பட்ட வார்த்தைகள், தேவ மனிதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட அற்புதமும் அதிசயமுமான தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை, ஜாதிகளை காட்டிலும் நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே வம்சங்களும், உங்களுக்குள்ளே ஜனங்களும், ஜாதி கூட்டங்களும் ஆசீர்வதிக்கப்படும், உங்களுக்குள்ளே ஜெனரேஷன்ஸ் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் அற்புதமான காரியங்களை சொல்லி இருக்கிறார். பாருங்கள், விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகள் எல்லாம், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்றெல்லாம் கர்த்தர் சொன்ன மேன்மையும் மகிமையுமான வார்த்தைகள் எல்லாம் நிச்சயமாய் உங்களுக்காகத்தான் என்பதை, நமக்காகத்தான் என்பதை நாம் நிச்சயமாய் நம்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்களும் நானும் உயர்த்தப்படுவதின் ஒரு மகா பெரிய அற்புதமான ரகசியத்தை பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே பவுலடியார் இப்படியாக எழுதுகிறார். பாருங்கள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நடந்த அவருடைய நடபடிகளின்படியே, அவருடைய நடக்கையின்படியே நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்கும் பொழுது நல்ல அற்புதமான அதிசயமான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிச்சயமாய் கர்த்தர் பாருங்க, உங்களுக்கென்று வைத்த மகிமையான மேன்மையான காரியங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. எதுவும் தன்னால் வருகிறதில்லை, எதுவும் சும்மா வருகிறதில்லை. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு ஒரு விலை கிரயம் இருக்கிறது, அதற்கு ஒரு விலை கிரயம் இருக்கிறது. அந்த விலை கிரயத்தை, அந்த தியாகத்தை நாம் செய்து முடிக்கும் பொழுது நிச்சயமாய் அதற்கேற்ற மேன்மையான கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றாக கவனியுங்கள், கிருபையினால் சில காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதே சமயத்திலே கிரியை செய்கிறவனுக்கு கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக இருந்தால், நாளை வரக்கூடிய மேன்மைக்காக, நாளை கர்த்தர் உங்களுக்காக சொல்லி இருக்கிற எதிர்கால மேன்மைகள், மகிமையான காரியங்களுக்காக நீங்கள் கிரியை செய்கிறவர்களாக இருந்தால், உங்களுக்கு கிருபை என்று எண்ணப்படாமல் அது உங்களுக்கு கடன் என்று எண்ணப்படும். அந்த கூலி உங்களுக்கு நிச்சயமாய், அதிநிச்சயமாய் வந்து சேரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லுவார். நன்றாக கவனியுங்கள். ஒரு காரியம் என்ன சொல்றாரு? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 பாத்தீங்கன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருந்த, அவர்கிட்ட இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஓ க்ளோரி! இதுதான் ரகசியமா என்ன இருக்கு? கவனிங்க அருமையானவர்களே. கர்த்தரிடத்தில் இருந்த சிந்தையே உங்களிடத்திலும் இருக்க கடவது. நான் பெரிய ஊழியக்காரன், நீ பெரிய ஊழியக்காரன், அல்லது கர்த்தர் என்னதான் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, எங்களை அப்படி வைத்திருக்கிறார், இப்படி வைத்திருக்கிறார், நாங்கள் அப்படி இருக்கிறோம், இப்படி இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடாது. அதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல், பாருங்க, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், நன்றாக கவனியுங்கள், மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றையும்
எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் ஒரு காரியத்தை நாம் இதில் அறிந்து கொள்ள முடியும். ஐயா, அவர் பெற்ற மேன்மைகளை, மகிமைகளை, ஆசீர்வாதங்களை, அந்த கிருபைகளை அவர் கொள்ளையாடின பொருளாய் எண்ணவில்லை. தம்மை தாமே தாழ்த்தினார். என்ன இருந்தாலும் தேவனுடைய ரூபமாய் இருந்த பிறகும், தேவனுக்கே சமமாய் இருந்த பிறகும் தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். நீங்களும் நானும் அந்த ஒரு ஹம்பிள்னஸுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஐயா, மோசே அவ்வளவு பெரிதான ஒரு தேவ மனிதனாக இருந்தானே. அத்தனை மகிமையான ஒரு தேவ மனிதன் இருந்த ஒரு அற்புதமான குணம் என்ன தெரியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தரே சொல்லுகிறார், மோசேயை போல இந்த உலகத்திலே சார்ந்த குணம் உள்ள மனிதன் ஒருவனும் இல்லை. மைட்டி காட், 30 லட்சம் ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தி கொண்டு வந்த அந்த மாபெரும் தலைவன், அந்த மதிப்பிற்குரிய தேவனோடு முகமுகமாக பேசுகிற கிருபை பெற்ற மனிதனிடம் இருந்த சார்ந்த குணம் பூமியிலே ஒருவனிடமும் இருந்தவில்லை. அதனால் மோசே அப்படியாக உயர்த்தப்பட்டார். இன்றும் என் அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, சிலற்ற நான் பார்க்கிறேன், உண்மையாகவே பார்க்கிறேன், கொஞ்ச நாளே பெருமை, ஒரு ஓவர் நைட்ல ஒரு வசதி, ஒரு வாய்ப்பு வந்துட்டுன்னா ஆட்களை பார்க்கவே முடியாது. அவ்வளவு பெரிய பெருமையும் ஓட்டமும் சாட்டமுமாய் மாறிவிடுகிறார்கள். நிச்சயமாய் அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள், நன்றாக கவனியுங்கள். ஐயா, நம்முடைய பொருள் நமக்கு பெருகும் பொழுது, நம்முடைய சௌக்கியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களும் பெருகும் பொழுது நாம் தம்மை தாமே தாழ்த்த மறந்து விடுகிறோம். இங்க கர்த்தரோ அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாமும் பாருங்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாழ்மையாயிருக்க, சாந்த குணத்தோடு பொறுமையாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும், யாரிடமும், நீங்கள் செல்லுகிற சபையிலும், தேவ மனிதர்களிடமும் பொறுமையாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நீங்க கற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்க, அப்படியாய் நாம் நம்மை நாமே தாழ்த்துகிற பொழுது, ஐயா, பெருமை நமக்கு இருக்குமே ஆனால், மறைமுகமாகவோ நேரடியாகவோ நம்மிடத்திலே பெருமை காணப்படுமானால், பெருமை உள்ளவனுக்கு கர்த்தரே எதிரியாய் வருகிறார். பெருமை உள்ளவனை எதிர்த்து நிற்கிறார். கிருபை உள்ளவனுக்கோ, தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஆதலினால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பாருங்க, அவர் தம்மை தாமே தாழ்த்தினபடியினால், ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி, மைட்டி காட், அவருடைய நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லோருடைய முழங்கால்களும் முடங்கும்படிக்கு அவரை உயர்த்தினார். மைட்டி காட், பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படியாக எல்லா நாமத்திற்கும், எல்லா பெயருக்கும் மேலான பெயரை, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தேவனே தந்தருளினார். இதன் ரகசியம் என்னன்னா, அவர் தம்மை தாமே மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தினார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்து கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நீங்கள் ஒரு காரியத்தை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் பெருமை பாராட்டாதிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் பெருமை வேண்டாம். பெருமை நம்மை நாசமாக்கி விடுகிற ஒரு காரியம். நிச்சயமாய் பெருமை, தேவனே நமக்கு நாம் பெருமை கொள்ளுவோமானால், ஏதாவது ஒரு விஷயத்திலே பெருமை கொள்ளுவோமானால், தேவனே நமக்கு எதிராய் வருகிற ஒரு சூழ்நிலை, எதிராய் வருகிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த மனிதனுடைய கதி என்னவாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதனால் தான் பாருங்க, அநேகர் தேவனே எதிராக வந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? அருமையான தேவ பிள்ளைகளே, நன்மை அடையுமா தீமை அடையுமா யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களோடு ஒரு அற்புதமான காரியத்தை கர்த்தர் பேச வச்சிருக்கிறார். உண்மையான சத்தியமான வார்த்தைகளை தேவன் பேச நியமித்திருக்கிறார். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், எந்த சூழ்நிலையிலும் பொறுமையாய் இருக்க, தாழ்மையாய் இருக்க, சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்க, ஐயா, அடுத்தவர்களை மன்னிக்கிற அல்லது பொறுத்துக் கொள்ளுகிற எவ்வகையிலேனும் மற்றவர்களோடு சமாதானமாய், சந்தோஷமாய், அன்பாய் நடந்து கொள்ளுகிற நல்ல சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது.
அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு நல்ல ஸ்டாண்டர்டுக்கு நீங்க வரும் பொழுது, அந்த ஒரு நல்ல திசைக்கு நீங்கள் திரும்பி உங்களை நீங்களே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளையாய் வாழ அவருடைய சிந்தையை அணிந்து கொள்ளுகிறவர்களாய் காணப்படும் பொழுது, எல்லா பேருக்கும் முன்பாக, எல்லா பேருக்கும் மத்தியிலே உங்களை கர்த்தர் மகிமையாய் உயர்த்துவார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் கர்த்தர் அவர் சொன்னபடியே இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். சிலரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும், இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அற்புதமான காரியம். கொஞ்சம் வாய்ப்பு வந்து, கொஞ்சம் வசதி வந்து, கொஞ்சம் உயர்வு வந்து, கொஞ்சம் பணம் வந்த உடனே ஆட்களுடைய செயல்கள், நடவடிக்கைகள், போக்குகள், வரத்துகள், பேச்சுகள் எல்லாம் மாறிவிடுகிறது. தேவன் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியாய் நீங்கள் இல்லாதபடி தாழ்மையோடும் பணிவோடும் என்றும் என்றென்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழும்படியாய் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். சகல ஜனங்களை பார்க்கிலும், சகல ஜாதிகளை பார்க்கிலும், இந்த பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. இதுதான் ரகசியம். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இந்த செய்தி அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாய் நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் என் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையான திட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தெய்வமே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவதற்காய் இவர்கள் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஐயா, சின்னவர்களும் சிறியவர்களுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை ஆயிரமாய் பலத்த ஜாதியாய் நீர் அவர்களை பெருகச் செய்ய விருப்பமாய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கேற்ற தாழ்மையை, பொறுமையை, நீதியை, அன்பை ஐயா எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து தூக்கி பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் உட்கார வைப்பதல்லவோ உம்முடைய சித்தம் சுவாமி. இதை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற வழியிலே, கடந்து செல்லுகிற பாதைகளில் எல்லாம் நாங்கள் செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய், எங்களுக்கு வருகிற பெருமைகளை மன்னிக்கும்படியாய் ஐயா, நாங்கள் உயர உயர பறக்கிற காலங்களிலே நாங்கள் இந்த கிருபைகளை எல்லாம் எங்கள் பெருமையினாலும் நிர்விசாரங்களினாலும் தவற விடுகிறதை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் இதை கேட்கிற பார்க்கிற இவர்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களை காட்டிலும் நீர் இவர்களை மேன்மையும் மகிமையுமாக வைப்பதற்காய் இந்த தேவனாகிய கர்த்தர் சித்தமாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படட்டும். உம்முடைய தயவு பரிபூரணமாய் வெளிப்படட்டும். என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் பிள்ளைகள் மீது பரிபூரணமாய் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடையாய் இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் மாறும்படியாய், கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் வெளிப்படும்படியாய், கர்த்தர் தாமே உம்முடைய திருக்கரத்தினால் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஐயா ஸ்தோத்திரம் தேடி தங்களை தாங்களே தாழ்த்துகிற, பொறுமையோடு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற நல்ல ஞானம் உள்ள இருதயத்தை, சிந்தையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய், தொடர்ந்து பேசும்படியாய் இந்த அதிகாலை வேளையிலே தேவ சமூகத்தையே நோக்கி பார்க்கிறோம். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளை, நிச்சயமாய் இது அற்புதமான காரியம். எல்லாவற்றிற்கும் மேலாக நீங்கள் உயர்த்தப்படுவதின் உண்மையான ரகசியம் இது. அன்பான தேவ பிள்ளைகளே, எந்த சூழ்நிலையிலும் விசேஷமாய் நீங்கள் உயர உயர பறக்கும் பொழுது, மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும் பொழுது, மெல்ல நீங்க உங்க வாழ்க்கையில உயர்வுகள் வரும் பொழுது இன்னும் தாழ்மையாய் தேவ மனிதர்களிடமும் தேவ சமூகத்திலும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் உங்களை தாழ்த்துவீர்களே, ஆனால் உயர்த்தப்படுவீர்கள். நிச்சயமாய் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆச்சரியமாய் காணப்படுவீர்கள். அநேகர் மத்தியிலே நீங்கள் ஆச்சரியமான அதிசயமான சாட்சிகளாய் எழும்புவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.